பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இதோ தர்மியான இந்த காலை வேளை தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது சங்கீதம் 19:9 மேல் பகுதி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. வேதத்துல தேவனுக்கு பயந்த மனிதர்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் கிட்ட கேட்டார், உன் மகனை எனக்கு பலியா கொடு. அவர் கொண்டு போய் கொடுத்த போது ஆண்டவர் சொல்லுவார், இப்போ நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று, எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். சாட்சி கொடுப்பார் ஆண்டவர். ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார், யோபை குறித்து சாட்சி கொடுத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற என் தாசனாகி யோவின் மேல் உன் கவனம் வைத்தாயோ. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நிலைத்து நிற்கிறதற்கு அது உதவி செய்தான். இந்த உலகத்தில் நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நம்மளை படைச்ச தேவனுக்கு பயந்து நம்ம நடப்போமேனால் இந்த உலகத்துல நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை அவருக்கு பயப்படுற பயம்தான் நமக்கு தரும். யாரெல்லாம் தேவ பயத்தை தொலைச்சாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் நிலைக்காது, அவருடைய சந்தோஷம் நிலைக்காது, அவருடைய சமாதானம் நிலைக்காது. எது பின்னால ஓடினாங்களோ அது பிரியமானவர்களே அவர்கள் கைவிட்டு ஓடுறதா இருக்கும். ஆனா யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தார்களோ, நீங்க நீதிமானையும் துன்மார்க்கனையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வேதம் சொல்லும், நீதிமானுடைய முடிவை பாரு அது எப்படி இருக்குதுன்னு, அது சமாதானம். துன்மார்க்கனுடைய முடிவை பாரு, அது சமாதானமா இருக்காது. அதனால தான் கர்த்தர் நமக்கு என்னன்றார்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது என்றென்றைக்கு நம்மை நிலைத்திருக்க செய்கிறதுனால அன்பானவர்களே அதிகமாய் தெய்வத்துக்கு பயந்து சங்கீதம் 61:5 படி உமக்கு பயப்படுகிறவருடைய சுதந்திரத்தை எனக்கு தந்தீர், அந்த சுதந்திரம் உங்கள் மேல் வரட்டும். கண்களை முடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். கிருபையாக இரக்கமாக தயவாக இந்த நாளிலே சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்த உமக்கு பயப்படுகிற வசனத்திற்காய் நன்றி. பிள்ளைகள் உமக்கு அதிகமாய் பயந்து நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ தேவன் அவர்களுக்கு கிருபை செய்யும். அப்படி செய்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? God bless you, church. Have a blessed day. Amen.